நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சூப்பரா இருந்தது ப்ரோ. நானும் வந்து படத்துல தான் இருந்தேன். ஓகே, ஆடியன்ஸோட பாத்தீங்களா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும்போது அழுதுதெல்லாம் யாரா பாத்தீங்க? ஆமா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்ப பாக்கும்போது ஆனா இது ஜெனரல் ஆடியன்ஸ்ல இங்க ஆமா சூப்பரா இருந்துச்சு. அவங்க எஸ்பெஷலி தினேஷோட சீன்ஸ் ரொம்ப பிடிச்சாச்சு. சோ சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே மெய் சிலுத்து போச்சு படம். தண்டக்காரங்கிற படம் பார்த்தேன். அத்தகட்டி போயிடுவேன். அத்தகட்டி தினேஷ் ரொம்ப நல்லா பண்றாரு. ஆனா பில்டப் ரொம்ப கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல சூப்பரா இருந்துச்சு. ஓகே, என்ன சீன் பிடிச்சிருக்கு? இல்ல எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா என்ன இருக்கு. சொல்ல வராங்க படத்துல? இல்ல இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் வெரி லைக் ஸ்டோரி டெல்லிங் வாஸ் வெரி நைஸ். எவ்ரிதிங் இஸ் வெரி எல்லாம் மிலிட்டரிய பத்தி சொல்லிருக்காங்க. யா சோ அது உங்களுக்கு டச் ஆச்சுங்களா? மிலிட்டரியோட பெயின் என்ன? யா ஆக்சுவலி இட் வாஸ் வெரி குட். யா வெரி குட். ரொம்ப எமோஷனலாக இருக்குது இந்த படம். நிச்சயமாக வந்து இந்த உண்மை பயங்கரமாக மனசை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க கரு இருக்குல்ல, கதை இருக்குல்ல, ஒரு தேவையோ அதை சொல்லி ஆகணும்னு அந்த நதியனோட அவரோட போர்க்குணத்துக்கான ஒரு சான்றாக தான் இந்த படம் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு சமூகத்தை ஒழுக்கக்கூடிய, நிறைய பேரை யோசிக்க வைக்கக்கூடிய முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக இது வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி படங்களை பண்றது துணிச்சல் வேணும் கொஞ்சம். அது வந்து அதியன் வந்து அவருடைய 2ஆம் போட்டுலையும் சரி, இப்போ இந்த படமும் சரி, இது இன்னும் அதோட பெரிய பாய்ச்சலாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு துணிஞ்சு இதுவரை பேசப்படாத அல்லது பேசியே ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து வந்து அதை ஒரு படமாக்கி கொண்டு வந்து மக்கள் சேர்த்துருக்காங்க. நிச்சயமா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து இந்தியாவை தெரிந்து கொள்வதற்கு, இந்தியாவிலோட அடர் வனங்களுக்குள்ள நடக்கக்கூடிய, காடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய நிஜத்தை, அல்லது இந்தியாவில் வெட்ட வெளியில நடக்கக்கூடிய வெட்ட வெளியில மறைச்சி வச்சிருக்கக்கூடிய நிஜத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தண்டகாரண்யம் பார்க்கணும். அவ்வளவு முக்கியமான படைப்பா நான் பார்க்கிறேன். நிச்சயமா இது எல்லாரையும் உழுக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? இல்ல நானும் படத்துல குட்டியா வந்து பண்ணிருக்கேன். சோ அதனால வந்து எங்களுக்கு தெரியும். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. கேக்குறேன், ஆடியன்ஸோட பாத்தீங்களே எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ அந்த பழைய சாங் வந்து யூஸ் பண்ணது, தினேஷ் அவருக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாஸ் என்ட்ரி எப்படி வந்து லப்பர் பந்துல ஒரு மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்தாப்லயோ அதே மாதிரி இதுலயும் ஒரு பயங்கரமான ஒரு மாசா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா வந்து ராணுவத்துக்கு போன பின்னாடி அங்க வந்து அவங்க எத்தனை இன்னல்களை சந்திக்க வேண்டியதுங்கிறது இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு பின்தங்கிய சமூகம் வந்து அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்க போராடி வாழ்க்கையில் சேரணுங்க ஒரு தீவிரவாதிகள் மாதிரி உள்ள போய் அவங்கள வந்து நம்ப வச்சு அந்த பதவிக்காகவும் உயர் பதவி அடையணுங்கிறதுக்காக சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு கொல்லப்படுறது வந்து வருத்தமா இருக்குது. எல்லாம் இப்படியும் நடக்குமாங்கிறத இந்த படம் பார்த்த போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா படம் நல்லா பண்ணியிருக்காங்க. தளபதி இவரு 2 பேருமே ஹீரோக்கள் 2 பேருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. ரியலா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சிறப்பா வந்திருக்குது. 5 ஸ்டாருக்கு 4 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. ஐ எம் ஃப்ரெண்ட் ஆஃப் வின்சு. ஸோ ரியலி நைஸ். சூப்பர் மூவி. இட் வாஸ் கேப்சரிங். வந்து ஒரு வாட்டி கூட didn't feel like going out, so it was a very nice movie. Emotional scenes la varumbodhu it was heavily emotional. Editing seri, dubbing seri, mixing seri, camera work seri, music seri, இதை தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான தைரியம். சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. படம் போகிறதே தெரியல, ரொம்ப சூப்பர், நல்ல மூவி. டைரக்டர் அதியன் நாதிரை வந்து மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் செலுத்தியிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? நான் வந்து அதியன் தோழரோட டைரக்ஷன் படம், அந்த ஒரு பார்வையோட மட்டும்தான் போனேன். உள்ள என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்றது எல்லாமே இல்லை. பட் படம் எது குறிச்சானது அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது.
என்ன சொல்ல வராங்க படத்துல? பழங்குடி மக்களோட ஒடுக்குமுறையும் அதிகாரம் இருக்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. திணிக்கிற மாதிரினா என்ன திணிக்கிற மாதிரி? இன்னமும் அதே கேஸ்ட், இன்னமும் அதே மாதிரி இருக்க போறாங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப அதெல்லாம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. தினமும் ஒவ்வொரு நியூஸ் கேட்டுட்டு தானே இருக்கோம். எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு இங்க ஒடுக்குமுறை நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ ஒடுக்குமுறை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒடுக்கப்படுறவன் பேசினா அது வந்து அவனுக்கான படமா இல்ல. எல்லாருமே மனுஷங்கன்னா அப்ப இந்த மனுஷங்களுக்கான படம் தான். எல்லா அரசாங்கத்திலயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு. இல்லை நீங்க படம் பாருங்க. அது என்னன்னா படத்தை பத்தியான டிபேட் நான் பார்க்க மக்கள் வந்து இந்த ஈஸியா இருக்கு. நிச்சயமா நான் ஒரு பாதிப்பு படம் பிடிச்சிதான் வெளியே வரேன். இந்த படத்தை பத்தி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு, நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது, நிறைய டிபேட் கிரியேட் ஆகும். நிச்சயமா வந்து இது வந்து நாம டிசைட் பண்ணாம மக்கள் பார்க்குற மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன கருத்தை பதிவு செய்யறாங்களோ அதுதான் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ரொம்ப நன்றி. கலையரசனா தினேஷ் ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அஜயனோட போர்வாள்கள் தான். ஓகேங்களா? இயக்குனருக்காக எல்லாருமே செஞ்சு அந்த வேலையை கேட்டா பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து இயக்குனரை நம்பி பண்ணக்கூடிய படங்கள். இதெல்லாம் இது வந்து நான் பிரியா நீ பிரியான்னு பண்ற படங்கள். ஒரு கதையை கேட்டு இந்த கதையில நம்ம இருந்தே ஆகணும்னு நினைச்சு ஒவ்வொரு நடிகர்களும் ஆசைப்பட்டு இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க. இது எனக்கு கம்மியான கோலம், அவங்க கம்மியான கோலம் யோசிக்க முடியாது. எல்லாருமே இதை வந்து நிச்சயமாவே இது அதனுக்காகவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட அரசியலுக்காக, அவரோட கிராஃப்டுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமா எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? என்ன செஞ்சு கேள்வி பதில் ரொம்ப நல்லா படம் பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆகணும், ராணுவத்தில் ஆகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போய் எவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிச்சு அவங்க வீட்டுல நினைச்சு ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப பயங்கரமா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல ரெண்டு ஹீரோ, ஒன்னு வந்து அத்தகத்தி தினேஷ், இன்னொரு வந்து கலையரசன் அப்படின்னு. ரெண்டு பேருமே இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு ப்ரோ. ரெண்டுமே பர்ஃபெக்ட் நல்லா இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணும் இல்லை. சும்மா ஏதோ கேப்டன் மில்லர் மாதிரி இருக்கும், இந்த டானாகாரன் படம் மாதிரி இருக்கும்னு சும்மா வந்தேன். பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு. நல்லா தரமான ஒரு படம். இங்க ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுக்கும் போது அது ஒரு பயம் இருக்கும். இதை எடுத்தா ரிலீஸ் பண்ண விடுவாங்களா, இதுக்கு தடை வருமோ, அப்படி தடைப்பட்டு இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத படங்கள்லாம் எவ்வளவு இருக்கு. ஆனா இந்த படம் இப்படி ஒரு போல்டான ஒரு சப்ஜெக்டை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த படத்தை இது பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ப்ரெஷர் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இப்படி எடுத்தீங்க அப்படின்னு. சிஸ்டம் வந்து கரெக்டா தான் இருக்கு, ஆனா சிஸ்டம் கரெக்டாவும் இருக்குல்ல. அதை வந்து சிஸ்டத்தோட இன்னொரு பக்கத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டருக்கு. ஒரு குண்டுன்னு ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர் இப்படி ஒரு சப்ஜெக்டை டக்குன்னு எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு வெரைட்டி, சூப்பரான ஒரு வெரைட்டி காமிச்சிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதுல நிறைய வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறைய காட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்கு, மிலிட்டரியில இருக்காரு, ஸோ ஒர்க் அவுட் பண்றதா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கணும் மிலிட்டரியில ட்ரைனிங்? ஒரு ட்ரில் எப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து அண்ட் தே ஹேவ் தேர் டிஃபிகல்டிஸ். ரொம்ப முக்கியமா பெரும்பாலும் வடக்கும் தெற்குக்குமான வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் மட்டுமே இருந்துகிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்பட சூழல் நிறைய இருக்கு. அதுல எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் கடந்து, சாதி, மதம், வர்க்க வேறுபாடு, இது எல்லாத்தையும் கடந்து அடிப்படையில எல்லாரும் மனிதர்கள், எல்லாருமே ஒடுக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்துல எண்ட் ஆஃப் த டே பியூரோக்ராட்டிக் அப்ரோச்ல எல்லாருமே வந்து நசுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா காமிச்சிருக்கேன். எனக்கு ஸ்டார் எல்லாம் கொடுக்க தெரியாதுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் 5க்கு 5 ஸ்டார் கொடுத்துருவேன். படம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு தமிழ் படம்னா யூசுவலா மசாலா கிசாலா எல்லாம் போட்டு வந்து என்னமோ கோளார் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப அந்த ஸ்டோரிக்கு ட்ரூவா இருந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்கா அந்த ஸ்டோரி டெலிவர் பண்ண முடியுமோ அவங்க அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு மசாலா வாட்ச், லைட் வாட்ச்னு போய் இந்த படத்தை பார்க்க முடியாது. பிகாஸ் இது எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிகினிங் டு எண்ட் வந்து மனசை டச் பண்ணிடுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவை. இப்படி டிக்டாக் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்க முடியாது இல்ல. சில வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு டச் இருக்கணும். எவ்வளவு பேர் சஃபர் ஆயிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது தெரியணும். அப்பதான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் திருப்பி நடக்காது. ஸோ அதுக்கு கண்டிப்பா அந்த படம் டெஃபினட்டா பார்க்கணும். எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி தரணும் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத. அவ்வளவு ஒரு பாலிடிக்ஸ், இவ்வளவு ஒரு கோரான ஒரு பாலிடிக்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காமிச்சிட முடியாது.
நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. சரி ஏதோ சும்மா யாரையோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க போல அப்படின்னு நம்ம பார்த்தா, உள்ள வந்து பார்த்தா ரியல் சில டேட்டாவை வச்சுதான் படம் எடுத்திருக்காரு டைரக்டர். வந்து அப்ப வந்து நியூஸ் 2015 போய் நடந்த அந்த ஸ்கேம், நக்சல் சரண்டர் ஆகிற ஒரு ஸ்கேம், அப்பாவி மக்களை வந்து கொண்டு போயிட்டு அவங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி சரண்டர் ஆக்குற ஒரு ஸ்கேம். அது இவ்வளவு போல்டா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இவ்வளவு அழகா வந்து எடுத்தது ஒரு பெரிய விஷயம். டைரக்டர் தான் இங்க ஒரு பெரிய போல்ட்னஸ் அவருக்கு இருக்கு. அவரோட தைரியத்துக்காகவே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளவு ஒரு நல்ல படம், எல்லாருக்குமான படம் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ்ல இப்ப இன்னைக்கு ஒரு 6 வயசு இருக்கிற சின்ன பையன் கூட அவன் வளர்ந்து ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது அந்த படத்தை பாக்குறானா, என்னடா இது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு, இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு எடுத்த படம் நல்ல தரமா வந்திருக்கு.